வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 1.5 கப் உருக்கின நெய். ஃபஸ்ட்டு கடலை மாவை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு கடலை மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறி வாசம் வர ஆரம்பிச்சதும் இது இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் உருக்கின நெய் அதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணல்ல 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்க இன்னுமே சர்க்கரை சேர்த்துக்கலாம். மைசூர் பாக் கட் பண்ற பிளேட்ல லேசா நெய் தடவி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதத்துக்கு வந்தா போதும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இதுல கலந்துக்கலாம். எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் அடி பிடிக்காது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே கிண்டிக்கலாம். மாவு இப்போ நெய்யெல்லாம் இழுத்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற 1/2 கப் நெய்யை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெய் அதிகம் சேர்க்க தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அதை பொறுத்து தான் மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டா வரும். இப்போ எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு. மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நெய் தடவின பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நெய் தடவின ஸ்பூனை வச்சு இதை நல்லா செட் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் போல இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான நெய் மைசூர் பாக் ரெடி. நீங்களே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா பீஸையும் இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.